வணக்கம். கடந்த வகுப்பில் இயல்பு நவிழ்ச்சி அணி, உயர்வு நவிழ்ச்சி அணி இரண்டையும் பார்த்தோம். இயல்பாக உள்ளதை உள்ளவாறு கூறுவது இயல்பு நவிழ்ச்சி அணி. அந்த அணிக்கு தன்மை அணி அல்லது தன்மை நவிழ்ச்சி அணி என்று வேறொரு பெயரும் உண்டு. அதையும் நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். தன்மை அணி இயல்பாக இருக்கக்கூடிய தன்மையை, ஒரு பொருளினுடைய தன்மையை எடுத்து கூறுவது. அந்த இடத்தில் என்ன நடந்ததோ அதை அப்படியே எடுத்து அதன் தன்மை மாறாமல் கூறுவது இயல்பு நவிழ்ச்சி அல்லது தன்மை நவிழ்ச்சி அல்லது தன்மை அணி என்று கூறுவார்கள். உயர்த்தி கூறுவது உயர்வு நவிழ்ச்சி. இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடியது மிக மிக முக்கியமான அணி. இன்னமும் சொல்லப்போனால் இலக்கியங்களில் பெரிதும் பயன்படக்கூடிய இன்றியமையாத அணி இந்த அணி. இந்த அணியிலிருந்துதான் மற்ற எல்லா அணிகளும் கிளைத்து வளர்ந்தன என்று கூறுவார்கள். அத்தகைய தனிச்சிறப்பு மிக்க அணி. என்ன அணி பார்ப்போம். பொதுவாகவே இந்த உலகத்தில் ஒப்பிட்டு பார்ப்பது அனைவருக்கும் பொதுவான பண்பாக இருக்கிறது. அதே போல எந்த ஒன்றையும் கற்றுக்கொள்வதற்கு அல்லது கற்பிப்பதற்கு 3 கூறுபாடுகளை கூறுவார்கள். தெரிந்ததிலிருந்து தெரியாததற்கு போக வேண்டும், நோன் டு அன்னோன். எளிமையானதிலிருந்து சிக்கலானதுக்கு போக வேண்டும், சிம்பிள் டு காம்ப்ளெக்ஸ். பருப்பொருளிலிருந்து கண்ணுக்கு புலப்படாத பொருள்களுக்கு செல்ல வேண்டும், கான்கிரீட் டு அப்ஸ்ட்ராக்ட். நாம் தெரிந்தவற்றை கூறி அதிலிருந்து தெரியாதவற்றை தெரிய வைக்கிறோம். உவமை அணி என்ற அணியை பற்றி தான் இன்று நாம் பார்க்க இருக்கிறோம். அந்த அணிதான் மற்ற எல்லா அணிகளுக்கும் முதன்மையான அணியாக விளங்குகிறது. அது தெரிந்ததை கூறி தான் கூற வந்ததை வலிமையாக புரிய செய்கிறது. ஒரு பொருளினுடைய பண்பை குறித்தோ, ஒரு பொருளினுடைய நிறத்தையோ, வடிவத்தையோ, பயனையோ, அது செய்யும் தொழிலையோ, அதற்கு இணையான அனைவருக்கும் தெரிந்த ஒன்றை கூறி இதை விளக்குவது உவமை அணியாகும். மலர் போன்ற பாதம், இது ஒரு சொற்றொடர். இதிலே எதை பற்றி பேசுகிறார்கள், எதை பற்றி இங்கே கூற நினைத்தார்கள்? பாதத்தை பற்றி பேச நினைத்தார்கள். அந்த பாதத்தினுடைய தன்மையை பற்றி பேச விரும்பினார்கள். குழந்தைகளினுடைய பாதம் மிக மென்மையாக இருக்கும். இந்த கருத்தை சொல்ல வருவதற்காக மலர் போன்ற பாதம், மலர் எப்படி மென்மையாக இருக்கிறதோ, மலரின் இதழ்கள் எப்படி மிக லேசானதாக இருக்கிறதோ, அதைப்போல குழந்தைகளினுடைய பாதமும் மென்மையானது. பாதத்தை சொல்ல வந்தவர் அது எப்படிப்பட்டது என்ற பண்பினை உணர்த்துவதற்காக மலர் என்ற வேறு ஒன்றை இங்கே எடுத்து கூறி அதன் மூலமாக புரிய வைக்கிறார். அதனால் இங்கே பாதம் என்று கூறுவது பொருள், அதை உவமேயம் என்று கூறுவார்கள். எதை சொல்லி இதை புரிய வைத்தோம்? மலரை வைத்து. அந்த மலருக்கு உவமை என்று பெயர். இந்த இரண்டுக்கும் நடுவிலே போன்ற என்ற ஒரு சொல் வருகிறது தானே, மலர் போன்ற பாதம். அந்த போன்ற என்பது உவம உருபு. இதைப் போல பல உவம உருபுகள் இருக்கின்றன. உவமை அணியினுடைய முக்கியமான கூறு என்ன என்றால், அந்த படைப்பிலே, அந்த செய்யுளிலே உவமேயம் வர வேண்டும், உவமை வர வேண்டும். கட்டாயமாக
உவம உருபு இடம்பெற்றே ஆக வேண்டும். இந்த கருத்தை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். உவமை வருகிறது, உவமேயம் வருகிறது, உவம உருவும் அந்த செய்யுளில் வெளிப்படையாக வருகிறது. அப்படி இருந்தால் அந்த அணிக்கு உவமை அணி என்று பெயர். அதை குறித்து நாம் விளக்கமாக பார்க்க இருக்கிறோம். இந்த உவமை என்பது தொல்காப்பியர் 4 பண்புகளின் 4 கூறுகளின் அடிப்படையில் வரும் என்கிறார். அதனுடைய நிறம், அதனுடைய வடிவம், அதனுடைய தொழில், அதனுடைய பயன். இந்த 4னுடைய அடிப்படையில் ஒப்புமையாக இருக்கக்கூடியதில் நாம் உவமை கூறும்போது இந்த 4லே 1, 2, 3, சில வேளைகளில் 4 கூட மிக பொருத்தமான ஒப்புமையாக அமைந்துவிடலாம். தொல்காப்பியத்திற்கு பின்பு உருவான அணி இலக்கணங்களினுடைய கூறுபாடுகளை எல்லாம் விளக்கி கூறுகின்ற தண்டி அலங்காரம் 3னை ஒப்புமைப்படுத்துவது உவமை அணியினுடைய முக்கியத்துவம் என்று கூறுகிறது. அது தொல்காப்பியம் கூறிய வடிவம், நிறம் 2ஐயும் பண்பு என்று எடுத்துக்கொண்டது. பண்பு, தொழில், பயன். ஆக இந்த 3 கூறுகள், இந்த 3 கூறுகளில் 1, 2, 3 அந்த உவமைக்கு பொருத்தமாக வந்திருக்க வேண்டும். உவமை என்பது உயர்ந்ததை கூற வேண்டும் என்று கூறுவார்கள். ஒன்றை பற்றி நாம் உவமை கூற வேண்டும் என்றால் அதனுடைய சிறப்பே உவமையாக சொல்லக்கூடிய பொருள் மிக உயர்ந்ததாக இருக்க வேண்டும். ஒருவன் மிக வேகமாக ஓடுகிறான் என்று வைத்துக் கொள்வோம். அப்பொழுது நாம் உவமையை சொல்ல பயன்படுத்த வேண்டியது வேங்கையைப் போல விரைந்து ஓடினான் என்று கூற வேண்டும். நாய் போல் விரைந்து ஓடினான் என்று கூறக்கூடாது. அதுதான் முக்கியம். உவமைக்கான அடிப்படையே உவமை என்பது உயர்ந்ததன் அடிப்படையில் விளங்க வேண்டும் என்று கூறுகிறார். மீண்டும் கூறுகிறேன், உவமை அணி மிக இன்றியமையாதது. பல இடங்களில் பயன்படுத்தப்பட்டது. சங்க இலக்கியங்களில் பெரும்பாலான இடங்களில் உவமை அணியே பயன்படுத்தப்படுகிறது. இன்னமும் சொல்லப்போனால் சங்க பாடல்களில் பெயர் தெரியாத புலவர்கள் இருக்கிறார்களே, அவர்களுக்கு பெயர் சூட்டுவதற்கே அவர்கள் எழுதிய செய்யுளில் இருந்த சிறந்த உவமைகளை வைத்துத்தான் அந்த புலவர்களுக்கு பெயரிட்டார்கள். அணிலாடும் முன்றிலார், தேய்புரி பழங்கயிற்றினார் என்று செய்யுளில் வரக்கூடிய உவமை. செம்புலப் பெயல் நீரார், அந்த அவர் எழுதிய பாடலில் வந்த சிறந்த உவமையை வைத்துத்தான் அந்த புலவரினுடைய பெயரே இன்றைக்கு வரைக்கும் நிலைத்து நிற்கிறது என்று சொன்னால் உவமையினுடைய சிறப்பு எத்தகையது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். கம்பன் என்ற மா கவிஞனினுடைய மாபெரும் வெற்றிக்கு என்ன காரணம் தெரியுமா? அவன் பயன்படுத்திய உவமைகள் அத்தகையன. ஒவ்வொரு உவமையும் ஒப்புமையும் மிக்குமையும் இல்லாத அளவுக்கு, மற்றவர்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு அவன் உவமையை பயன்படுத்துவான். அதனாலேதான் அவன் கவிச்சக்கரவர்த்தி கம்பன் என்று ஆனான். பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய உவமைகளை நாம் ஒட்டுமொத்தமாக ஒரு பகுதியாக பார்க்க இருக்கிறோம். மயில் போல் ஆடினால், ஆடியவளுடைய ஆட்டம் எப்படி இருந்தது? மயிலை போல இருந்தது. ஆடிய நாட்டிய மங்கை உவமேயம். அவளுக்கு உவமையாக சொல்லப்பட்டது மயில். போல என்று வருகிறது தானே, அது உவம உருவு. உவம உருவு வெளிப்படையாக வந்தால்தான் அது உவமை அணியாகும். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. அகழ்வாரை தாங்கும் நிலம், தன் மீது நின்று தன்னை தோண்டுபவரை தாங்கிக் கொள்ளக்கூடிய நிலம். தம்மை இகழ்வார் பொறுத்தல்
தம்மை இழிவாக இழித்தும் பழித்தும் பேசக்கூடியவர்களையும் மன்னித்து பொறுமையாக அமைதியாக இருக்கக்கூடிய உயர்ந்த சான்றோர்கள். இவர்கள் யாருக்கு ஓமையாக கூறப்படுகிறார்கள்? தன் மீதே நின்று கொண்டு தன்னையே தோண்டுபவனை தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நிலத்துக்கு ஒப்பானவர்கள் என்று கூறப்படுகிறார். இங்கே போல் என்ற உவம உருவு வெளிப்படையாக வந்திருக்கிறது. அதனால் இந்த குறளில் உவமை அணி இருக்கிறது. ஆக நாம் பார்க்க வேண்டியது அந்த செய்யுளில் உவமை வந்திருக்க வேண்டும், உவமேயம் வந்திருக்க வேண்டும், உவம உருவு வெளிப்படையாக தெளிவாக வந்திருக்க வேண்டும். போல, புறைய, ஒப்ப, உரழ, மான, ஏன, கடுப்ப, அன்ன, இன்ன, அற்று போன்றவை சில உவம உறுப்புகள். இந்த செய்யுளில், கொடுக்கப்பட்ட செய்யுளில் இந்த உவம உறுப்புகள் ஏதேனும் வந்திருக்கிறதா என்பதை நாம் பார்க்க வேண்டும். 8ஆம் வகுப்பிலே பாடநூலில் வந்துள்ள திருக்குறளில் ஒன்று, நவிழ்தொறும் நூல் நயம் போலும் பயில்தொறும் பண்புடையாளர் தொடர்பு. நவிழ்தொறும் நூல் நயம் அது உவமை, பண்புடையாளர் தொடர்பு உவமேயம். போலும் என்ற உவம உருவு வெளிப்படையாக வந்துள்ளதால் இது உவமை அணி. பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நன்பால் கலந்தீமையாள் திரிந்து அற்று. பண்பு இல்லாதவனிடம் இருக்கக்கூடிய சேர்ந்திருக்கக்கூடிய பெரிய செல்வம் நல்ல பால் களிம்பு ஏறிய பாத்திரத்தில் ஊற்றி வைத்த காரணத்தால் எப்படி திரிந்து போனதோ, பயனில்லாமல் போனதோ, அதை போல பண்பில்லாதவனிடம் இருக்கக்கூடிய செல்வம் பயனில்லாமல் போய்விடும். இந்த செய்யுளில் பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் என்பது உவமேயம், நன்பால் கலந்தீமையாள் திரிந்தது என்பது உவமை, அற்று என்பது உவம உருவு. அந்த உவம உருவு இடையிலே வர வேண்டும் என்று நாம் கூறினோம். இடையிலே என்றால் அந்த செய்யுளிலே வந்திருக்க வேண்டும். யாப்பினுடைய அமைப்புக்கு தகுந்தாற் போல, சொற்கட்டுக்கு தகுந்தாற் போல உவம உருவை முன்போ பின்போ இடையிலோ ஏதோ ஒரு இடத்தில் அவர்கள் பயன்படுத்தி இருப்பார்கள். எங்கு பயன்படுத்தி இருந்தால் என்ன? உவம உருவு அந்த செய்யுளில் வெளிப்படையாக வந்திருந்தால் அது உவமை அணி. கடந்த குறளில் நவிழ்தொறும் நூல் நயம் போலும் என்று தெளிவாக வந்தது. நவிழ்தொறும் நூல் நயம் உவமை, உவமை முடிந்ததும் போலும் என்ற உவம உருவு, அதன் பிறகு பயில்தொறும் பண்புடையாளர் தொடர்பு என்ற உவமேயம். அமைப்பு சரியாக இருந்தது. ஆனால் இந்த குறளில் அப்படி இல்லை. பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் என்ற உவமேயம் முன்பு வந்திருக்கிறது. நண்பால் கலந்தீமையால் திரிந்த என்ற உவமை பின்னால் வந்திருக்கிறது. அற்று என்ற உவம உருவு அதற்கடுத்து வந்திருக்கிறது. அதனால் என்ன? செய்யுளில் இந்த மூன்றும் வந்திருக்கிறதா? வந்தால் அது உவமை அணி. சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் ஒருபால் கோடாமை சான்றோர்க்கு அணி. சமன் செய்து சீர்தூக்கும் கோல் உவமை, போல் உவம உறுப்பு வெளிப்படையாக வந்திருக்கிறது. ஒரு பக்கம் சாயாமல் நேர்மையாக நடுநிலைமையாக இருந்து தீர்ப்பு உரைப்பதே சான்றவர்க்கு அழகு என்று சொல்லக்கூடிய உவமேயம் பின்னால் வந்திருக்கிறது. உவமை அணி. வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரி முன்னர் வைத்தூறு போல கெடும். வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை, முன்கூட்டியே வரக்கூடியவற்றை ஆராய்ந்து அதற்கேற்ப தன்னை தகுதிப்படுத்தி பாதுகாத்து கொள்ளாதவனுடைய வாழ்க்கை என்பது உவமேயம். நெருப்புக்கு முன்னால் இருக்கக்கூடிய வைக்கோல், எரிந்து கொண்டிருக்கக்கூடிய நெருப்புக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய வைக்கோல் போர், அதுதான் உவமை. அது எந்த நேரத்திலும் அழிந்துவிடும், எரிந்து சாம்பலாகிவிடும். அதுபோல வருங்காலத்திற்காக தன்னை தகுதிப்படுத்தி கொள்ளாதவனுடைய வாழ்க்கை எந்த நேரத்திலும் அழிந்து போய்விடும். உவமேயம்.
வருமுன்னல் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னல் வைத்தூறு போல போல என்ற உவம உருவு வெளிப்படையாக வந்திருக்கிறது. உவமை அணி. இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்த அற்று. பேசுவதற்கு இனிமையான சொற்கள் இருக்கும்போது அதை விடுத்து கடுமையான சொற்களை பேசுவது உவமேயம். கனி இருப்ப காய் கவர்தல், உண்ண நல்ல பழம் இருக்கும்போது பக்குவம் இல்லாத காய்களை கவர்ந்து பறித்து உண்ணக்கூடிய செயல் அது உவமை. அற்று என்ற உவம உருவு வெளிப்படையாக வந்திருக்கிறது. உவமை அணி. இந்த குறள் 9ஆம் வகுப்பிலே வந்தது. 10ஆம் வகுப்பிலே வந்துள்ள ஒரு குறளை பார்ப்போம். வேலொடு நின்றான் இடுவென்றது போலும் கோளொடு நின்றான் இரவு. வழிப்பறி செய்யக்கூடிய ஒரு கொள்ளைக்காரன் கையிலே கொலை செய்யக்கூடிய கொடுமையான வேலை கொண்டு வழியிலே போவோரை நிறுத்தி அவர்களிடமிருந்து வழிப்பறி செய்யக்கூடிய செயல் அது உவமை. தானே பாதுகாக்க வேண்டிய நாட்டு மக்களை வரி என்ற பெயரால் கசக்கி பிழிந்து நசுக்கி எடுக்கக்கூடிய மன்னன், அவன் கையிலே செங்கோல் என்ற ஒன்று இருக்கிறது. அதை வைத்து கொண்டுதான் இந்த வேலையை செய்கிறான். அது செங்கோல் அல்ல, அது கொடுங்கோல். இது உவமேயம். இடையிலே போல் என்று வருகிறதே அது உவம உருவு வெளிப்படையாக வந்திருக்கிறது. உவமை அணி. நச்சப்படாதவன் செல்வம் நடு ஊருள் நச்சு மரம் பழுத்து அற்று. நச்சப்படாதவன் செல்வம் உவமேயம். நடு ஊருள் நச்சு மரம் பழுத்தது உவமை. அற்று என்ற உவம உருவு வந்திருக்கிறதல்லவா உவமை அணி. குன்றேறி யானை போர் கண்டற்றால் கைத்தோன்று உண்டாகச் செய்வான் வினை. மலையின் மீது ஏறி நின்று கொண்டு பாதுகாப்பான இடத்திலே நின்று கொண்டு பள்ளத்தாக்கிலே 2 யானைகள் சண்டையிடுவதை பார்க்கக்கூடிய ஒருவன் எப்படிப்பட்டவன் என்பது எதற்கு உவமையாக கூறப்பட்டது என்றால், தன் கையிலே தேவையான அளவு பொருளை வைத்துக்கொண்டு ஒரு செயலை செய்ய தொடங்குபவன் எப்படி அச்சமில்லாமல் இருப்பானோ அதை போல குன்றேறி யானை போர் காணுதல் உவமை. அற்று என்ற உவம உருவு வந்திருக்கிறது உவமை அணி. எனவே ஒரு செய்யுளில் உவமை தனியாகவும் உவமேயம் தனியாகவும் வந்து உவம உருவு அச்செயுளில் வெளிப்படையாக இடம்பெற்றால் அந்த அணி உவமை அணி எனப்படும். மற்ற அணிகளை அடுத்த வகுப்பில் காண்போம். நன்றி, வணக்கம்.